الحمدللہ رب العالمین الصلاة والسلام علی اشرف المرسلین وعلى آلہ وصحبہ اجمعین اما بعد فیا عباد اللہ اوصیکم بتقوى اللہ فإن اللہ تعالی يحب المتقین وقال جل جلالہ عظیما بسم اللہ الرحمن الرحیم یوصیکم اللہ فی اولادکم للذکر مثل حظ الانثیین صدق اللہ العلیم وقال نبینا علیہ الصلاۃ والسلام ان اللہ فرض فرائض فلا تضيعوها صدق رسول اللہ صلی اللہ علیہ وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் உரித்தானதாகும். சத்தியத்துக்கு முன்மாதிரியாக மனித சமுதாயத்துக்கு வழிகாட்டியாக கியாமத்துக்கு நெருக்கமான காலத்திலே அல்லாஹுவினுடைய இறுதி தூதராக வந்த முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை உள்ளபடி தம் வாழ்க்கையிலே கடைபிடித்த சஹாபாக்கள் மற்றும் அவர்களை பின்துயர்ந்தவர்கள் மற்றும் உண்டான முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் அல்லாஹுவின் அருளும் ரஹ்மத்தும் என்றென்றும் எப்போதும் உண்டாவதாக. புனிதமான ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுவினுடைய இல்லத்திலே இஅ்திகாஃபுடைய நிய்யத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எவைகளை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எடுத்து நடந்து கொள்ளுமாறு கட்டளையிட்டிருக்கிறானோ அவைகளை கடைபிடித்து நடந்து கொள்ளுமாறும், எவைகளை விட்டு விலகி தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறு கட்டளையிட்டிருக்கிறானோ அவைகளை விட்டு விலகி தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நசீகத் செய்து கொள்கிறேன். அன்புக்குரிய கணவான்களே, பெரியார்களே, நாம் இஸ்லாமியர்கள் எங்களுடைய மார்க்கத்திலே ஒரு மனிதன் பிறந்தது முதல் அவன் மரணிக்கின்ற வரையிலே எந்த முறையிலே நடந்து கொள்ள வேண்டும், எவைகளை தனதாக்கிக் கொள்ள வேண்டும், எவைகளை தனக்கு பின்னால் தன்னுடைய உறவுகளுக்கு விட்டு செல்ல வேண்டும் என்பவைகளை நன்றாக எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது நமது உடைமைகள், நாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடியவைகள், நம்முடைய வளங்கள், நம்முடைய சொத்துகள், இவைகள் மார்க்கத்தினுடைய பார்வையிலே அனுமதிக்கப்பட்டவைகளாக காணப்பட வேண்டும். ஏனென்றால் நம்முடைய உடைமைகள், நம்முடைய வளங்கள், வசதிகள் மார்க்கத்தினுடைய பார்வையிலே தவறாகி விடுகின்ற பொழுது நாம் சிரமத்தோடும் தியாகத்தோடும் செய்கின்ற வணக்க வழிபாடுகளும் கூட ஏற்று எண்ணப்படாததாக மாறிவிட சந்தர்ப்பம் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, நாம் எங்களை இஸ்லாமியர்கள் என்று அடையாளப்படுத்துகின்ற எங்களுடைய ஐவேளை தொழுகையை எடுத்துக்கொண்டாலும் இந்த தொழுகையை ஒரு மனிதன் நிறைவேற்றுவதற்கு 3 விடயங்கள் ஆக பிரதானமாக மார்க்கத்தினுடைய பார்வையிலே சுத்தமானதாக காணப்பட வேண்டும்.
முதலாவதாக தொழக்கூடிய அந்த மனிதன் அவர் சுத்தமானவராக காணப்பட வேண்டும். இரண்டாவதாக அவர் தொழுவதற்காக தன்னுடைய ஔரத்தை மறைத்துக் கொள்வதற்காக தான் அணிகின்ற ஆடை மார்க்கத்தினுடைய பார்வையிலே சுத்தமானதாக காணப்பட வேண்டும். மூன்றாவதாக அவர் தொழுகின்ற இடம் சுத்தமானதாக காணப்பட வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, நாங்கள் தியாகத்தோடு எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே அல்லாஹ்வினுடைய பொருத்தம் தனக்கு உண்டாக வேண்டும், நன்மைகளும் கூலிகளும் நிரப்பமாக எங்களுக்கு வழங்கப்பட்டு கபரினுடைய ஈடேற்றம் மறுமையினுடைய ஈடேற்றத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்று எத்தனையோ தொழுகைகளை நாங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். என்றாலும் நாங்கள் எங்களுடைய ஔரத்தை மறைத்துக் கொள்வதற்காக அணிந்திருக்கக்கூடியவைகள் மார்க்கத்தினுடைய பார்வையிலே அனுமதிக்கப்பட்டதுதானா என்பதை சிந்தித்து செயல்பட தேவை இருந்து கொண்டிருக்கிறது. அது தவறாகி விடுகின்ற பொழுது எந்த விதமான நன்மைகளையும் கூலிகளையும் பெற தகுதியற்றவர்களாக மாறிவிட இடம் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, குர்ஆன் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறது, நீங்கள் எதையும் தவறாக பிழையாக உடந்தையாக்கிக் கொள்ளாதீர்கள், ஹராமானவைகளை உங்களுடையதாக எடுத்துக் கொள்ளாதீர்கள், ஹலாலானவைகளை நீங்கள் பெற்று நடந்து கொள்ளுங்கள் என்று எங்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னல் ஹலால பையின், இன்னல் ஹலால பையினுன் வ இன்னல் ஹராம பையினுன். எவைகள் அனுமதிக்கப்பட்டவைகளோ, எவைகள் எங்களுக்கு ஹலாலானவைகளோ அவைகள் எங்களுக்கு தெளிவாக விரிவாக வழிகாட்டப்பட்டிருக்கிறது. எவைகள் எங்களுக்கு ஹராமானவைகளோ அவைகளும் எங்களுக்கு தெளிவாக வழிகாட்டப்பட்டிருப்பதாக அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இன்னும் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ ஃபரல ஃபராயில ஃபலா துலையுஹா. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு உங்களுக்கு சில விடயங்களை பருளாக ஆக்கியிருக்கிறான், கடமையாக ஆக்கியிருக்கிறான். நீங்கள் அந்த முறையிலே தான் நடந்து கொள்ள வேண்டும், அவைகளை கடைபிடித்துத்தான் ஆக வேண்டும், தவறிவிடக் கூடாது சொன்னார்கள். பலா துலையுஹா, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எவைகளை உங்களுக்கு பருளாகி இருக்குகின்றானோ அவைகளிலே பொதுபோக்காக நடந்து கொள்ளாதீர்கள், நஷ்டமடைவீர்கள் என்பதைத்தான் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய உடைமைகள், எங்களுடைய வசதிகள், வளங்கள், இவைகளை நாங்கள் மார்க்கத்தினுடைய பார்வையிலே அனுமதிக்கப்பட்ட பிரகாரம் பெற்றுக்கொண்டோமா அல்லது அதற்கு மாற்றமாக அடைந்து கொண்டோமா என்று சிந்தித்து செயல்பட தேவை இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அவைகளை நாம் எங்களுக்கு பின்னால் எங்களுடைய உறவுகளுக்கு, எங்களுடைய வாரிசுகளுக்கு நாங்கள் அதனை விட்டு விட்டு செல்லத்தான் இருக்குகின்றோம். எனவே அவர்களிடத்திலே நாங்கள் ஒப்படைத்து விட்டு செல்கின்ற அந்த வளங்களும் வசதிகளும் மார்க்கத்தினுடைய பார்வையிலே அனுமதியை பெற்றதாக காணப்பட வேண்டும். அது தவறானதாக இருக்குமாக இருந்தால் அவர்களையும் நாங்கள் பாவத்திலே சிக்க வைத்து விட்டு
சென்று விட்டோம் என்பதை நாங்கள் புரிந்துவிட வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, எனவே ஒருவர் மரணித்து விட்டால் அவருடைய சொத்துகள் எந்த விதத்திலே பகிரப்பட வேண்டும், குர்ஆன் எங்களுக்கு எவ்வாறு வழிகாட்டுகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் எங்களுடைய மார்க்கத்தினுடைய எத்தனையோ கடமைகளை எங்களுக்கு வழிகாட்டி இருந்தாலும் இந்த அனந்தரத்தினுடைய விடயத்தில் மட்டும் இந்த சொத்துகள் வளங்கள் ஒருவருடைய மௌத்துக்கு பின்னால் எந்த முறையிலே கையாளப்பட வேண்டும், அவைகள் பகிரப்பட வேண்டும் என்ற விடயத்தில் மட்டும்தான் ஏனைய மார்க்கத்தினுடைய விடயங்களை விட விரிவாக தெளிவாக எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது. ஏன் நாங்கள் தவறிவிடக் கூடாது, நாங்கள் குற்றவாளிகளாக கூடாது. எங்களுடைய மௌத்துக்கு நாங்கள் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். எனவே அன்புக்குரியவர்களே, இன்று ஒருவர் மரணித்து விட்டால் அவருடைய சொத்துகள் எந்த விதத்திலே கையாளப்படுகிறது இன்று நாங்கள் அவதானிக்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் அவர்கள் விரும்பிய பிரகாரம் அவைகளை கையாளுகின்ற நிலைமைகள் நிறைய அவதானிக்க முடியுமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்று நாங்கள் பார்ப்பதாக இருந்தால் ஒருவர் மரணித்து விட்டால் அவருடைய சொத்துகள் வளங்கள் வசதிகள் அனைத்தும் குர்ஆன் எங்களுக்கு அவர்களுடைய அந்த மரணித்தவர்களுடைய உறவினர்களாக வாரிசுக்காரர்களாக அனந்தரக்காரர்களாக எவர்களை அடையாளப்படுத்துகிறதோ அவர்கள் அனைவருக்கும் அவைகள் சொந்தமானதாகும். இன்று என்ன நடைபெறுகிறது? ஒருவர் மரணித்து விட்டால் அந்த மரணித்தவருடைய சொத்துகள் கட்டிடங்கள் வளங்கள் காணிகள் எவ்வாறு பெறப்படுகிறது? எவருக்கு வாய்ப்பேச்சு அதிகமாக இருக்கிறதோ, எவருடைய உடம்பிலே வலிமை காணப்படுகிறதோ அவர் அனைத்தையும் எடுத்துக் கொள்கின்ற நிலைமை இன்று அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. இது மிகப்பெரிய தவறாகும். அந்த மரணித்தவரினுடைய எத்தனையோ உறவுகள், எத்தனையோ சொந்தக்காரர்கள், எத்தனையோ குழந்தைகள் அந்த மரணித்தவருடைய சொத்தை தான் மட்டும் எடுத்துக்கொண்டவருக்காக எத்தனையோ மோசமான வார்த்தைகளை இன்று சொல்வதை நாங்கள் கேட்ட வண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, ஒருவர் மரணித்து விட்டால் அவருடைய சொத்து அது பணமாக இருக்கலாம், கட்டிடங்களாக இருக்கலாம், காணிகளாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். அவைகளை எவ்வாறு பகிர வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான், உபதேசமாக சொல்லுகிறான். அடியார்களே, இது அல்லாஹ்வினுடைய உபதேசம் என்று அந்த பகிர்வு முறையை எங்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தன்னுடைய அருள்மறையிலே தெளிவாக சொல்லுகிறான். ஏன்? எங்களுக்கு மத்தியிலே பிரச்சினைகள் வந்துவிடக்கூடாது, சண்டைகள் சச்சரவுகள் ஏற்பட்டுவிடக்கூடாது, ஒருவரை ஒருவர் ஏசக்கூடாது, திட்டக்கூடாது என்பதற்காக இன்று அன்புக்குரியவர்களே, இதனை பற்றிய தெளிவான விளக்கம் இல்லாததன் காரணமாக ஒவ்வொருவரும் என்னுடைய சொத்து, நான் இதனை இவ்வாறுதான் பெற்றுக்கொள்வேன், இதனை நான் எவருக்கும் வழங்க மாட்டேன் என்றெல்லாம் எத்தனையோ இடங்கள், எத்தனையோ பொருட்கள் பணங்கள் பெறப்பட்டு தானும் அனுபவித்து
தன்னுடைய குழந்தைகளுக்கும் அதனை அனுபவிக்க வைத்துவிட்டு தன்னுடைய மௌத்துக்கு பின்னாலும் தன்னுடைய உறவுகளுக்கு அதனை அனந்தரமாக விட்டு செல்கின்ற எத்தனையோ நிலைமைகளை அவதானிக்க முடியுமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நாங்கள் இஸ்லாமியர்கள், நாங்கள் முஸ்லீம்கள், எங்களுக்கு வழிகாட்டல் தரப்பட்டிருக்கிறது. எவைகளை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்களுக்கு ஏவுகிறானோ அவைகளைத்தான் நாங்கள் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும். எவைகளை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தடை செய்கிறானோ அவைகளை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நஷ்டவாளிகளாக மாறிவிடுவோம், குற்றவாளிகளாக ஆகிவிடுவோம். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தன்னுடைய அருள்மறையிலே நினைவுபடுத்துகிறான், சில விடயங்களை அஸா அன் துஹிப்பு ஷைஅன், சில காரியங்களை நீங்கள் விரும்பக்கூடும், அதிலே உங்களுக்கு கெடுதி இருக்கிறது என்று சொல்கிறான். வாஸா அன் துக்ரஹு ஷைஅன், இன்னும் சில விடயங்களை நீங்கள் வெறுக்கக்கூடும், வஹுவ கைருல் லக்கும், அதுதான் உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தன்னுடைய அருள்மறையிலே நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறான். எனவே அன்புக்குரியவர்களே, இன்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த சொத்துகள் ஒருவருடைய மரணத்துக்கு பின்னால் அது பகிரப்படுகின்ற முறையை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஞாபகப்படுத்துகின்ற பொழுது சொல்லுகிறான், யூசிக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு உபதேசமாக சொல்லுகிறான், ஃபீ அவுலாதிக்கும், நீங்கள் மரணித்து விட்டால் உங்களிடத்திலே குழந்தைகள் இருந்தால், ஒரு ஆண் குழந்தையும் ஒரு 2 பெண் குழந்தையுமாக இருந்தால், அல்லது ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் இருந்தால், அவர்கள் மட்டும்தான் அந்த மரணித்தவருடைய வாரிசுக்காரர்களாக அனந்தரக்காரர்களாக இருப்பார்களாக இருந்தால் வேறு எவரும் கிடையாது. மனைவியும் கிடையாது, சகோதரர்களும் கிடையாது, அவருடைய தாயோ தந்தையோ கிடையாது, எவரும் கிடையாது. ஒருவர் மரணிக்குகிறார், மரணித்தவருக்கு ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் மட்டும்தான் உறவினர்களாக வாரிசுக்காரர்களாக இருக்குகிறார்கள் என்றால் அல்லாஹ் சொல்லுகிறான், லிஸ்ஸக்கரி மிஸ்லு ஹல்லில் உன்சயைன், அவருடைய சொத்தை நீங்கள் எவ்வாறு பகிர வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சொல்லுகிறான், அவருடைய சொத்தை நீங்கள் 3ஆக பகிர்ந்து அதிலே ஆண் மகனுக்கு 2 பங்கும் பெண் மகளுக்கு 1 பங்கும் கொடுக்க வேண்டும். இதுதான் உங்களுக்கு சிறந்தது என்பதை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தன்னுடைய அருள்மறையிலே நினைவுபடுத்துகிறான். அன்புக்குரியவர்களே, இது மரணத்திற்கு பின்னால், ஒருவருடைய மௌத்துக்கு பின்னால் பகிருகின்ற முறையைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நினைவுபடுத்துகிறான். ஆனால் இன்று சில சகோதரர்கள் ஏன் பிரச்சினைகளை தேடிக்கொள்ள வேண்டும் என்று சிந்தித்து அவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுதே இந்த முறையிலே பகிர்ந்தளிக்கின்ற நிலைமையையும் அவதானிக்க முடியுமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதுவும் தவறாகும். ஒருவர் உயிரோடு இருக்கின்ற பொழுது ஆண்மகனுக்கு 2 பங்கும் பெண் மகளுக்கு 1 பங்கும் கொடுத்துவிட்டு அவர் மரணித்து விடுகிறார் என்றால் இதுவும் தவறாகும். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு வழிகாட்டுகிறார்கள், நீங்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய உறவுகளுக்கு, உங்களுடைய அனந்தரக்காரர்களுக்கு நீங்கள் கொடுப்பதாக இருந்தால் அதற்கு வராசத்தினுடைய அடிப்படையிலே, அனந்தரத்தினுடைய அடிப்படையிலே கொடுத்து விட முடியாது. அது ஆண் குழந்தையாக இருக்கலாம், பெண் குழந்தையாக இருக்கலாம். நீங்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது கொடுப்பதாக இருந்தால் அனைவரையும் சமமாக பார்த்துத்தான் நீங்கள் கொடுத்தாக வேண்டும் என்பதைத்தான் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டுகிறார்கள். ஏன், எதற்காக? எங்களுக்கு மத்தியிலே பிரச்சினைகள், பிளவுகள் ஏற்படக்கூடாது. சமீபத்திலே
எங்களுடைய நாட்டிலே ஒரு பெண்மகள் மரணித்த தந்தையினுடைய விடயத்திலே என்ன பேசுகிறாள்? அவள் பேசுகிறாள், என்னுடைய தந்தையினுடைய கபரிலே நெருப்பு எரியட்டும் என்று சொல்லுகிறாள். அந்த பெண்ணிடத்திலே கேட்கப்பட்டது, ஏன் மகளே நீ உன்னுடைய தந்தைக்காக இவ்வாறு நீ பேசுகிறாய் என்று சொன்ன பொழுது அவள் சொல்லுகிறாள், என்னுடைய மூத்த சகோதரிக்கு என்னுடைய தந்தை 25 ஏக்கரை கொடுத்து விட்டார், எனக்கு 20 ஏக்கரை தான் தந்தார், இது அநியாயம் அல்லவா என்று கேட்டாள். அன்புக்குரியவர்களே, 1400 வருடங்களுக்கு முன்னதாகவே அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்தையும் அறிந்தவர். அவர் கூட என்ன வழிகளை எங்களுக்கு வழிகாட்டினார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே இருக்குகிறார், ஒரு தோழர் வருகிறார், முஸ்லிம் ஷரீஃபிலே ரிவாயத்து வருகிறது, ரியாலு சாலிஹீனிலும் பதியப்பட்டிருக்கிறது. எதற்காக? நாங்கள் ஒருவருக்கொருவர் இவைகளை புரிந்து செயல்பட்டு எங்களுக்கு மத்தியிலே பிரச்சினைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். தோழர் வந்து சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், நான் என்னுடைய ஒரு ஆண் மகனுக்கு என்னுடைய ஒரு அடிமையை நான் ஹதியாவாக வழங்கிவிட்டேன் என்று சொல்லுகிறார், சதக்காவாக கொடுத்து விட்டேன் என்று சொல்லுகிறார். இந்த சந்தர்ப்பத்தில் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? நாங்கள் என்ன சொல்லி இருக்க வேண்டும் என்று சிந்திக்குகிறோம். நல்ல காரியத்தை செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே நிறைய நன்மைகளை அடைந்து கொண்டீர் என்றுதானே சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் அதற்கு மாற்றமாக அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், தோழரே, ஒரு குழந்தைக்கு மட்டுமா நீங்கள் அவ்வாறு வழங்கினீர்கள் என்று கேட்டார்கள். ஆம் யா ரசூலல்லாஹ், ஒரு மகனுக்கு மட்டும்தான் நான் அவ்வாறு வழங்கினேன் என்றார்கள். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தோழரே, நீங்கள் வழங்கிய அந்த அடிமையை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளுங்கள் என்றுதான் உபதேசித்தார்கள் என்றால் நாங்கள் சிந்திக்க வேண்டும். எதற்காக அவ்வாறு வழிகாட்டினார்கள்? இன்று ஏன் எங்களுக்கு மத்தியிலே, எங்களுடைய உறவுகளுக்கு மத்தியிலே ஏன் ஏச்சு பேச்சும் பிரச்சினைகளும் சண்டைகளும் உறவு முறிவுகளும் ஏன் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது? நாங்கள் எங்களுடைய அறிவை பயன்படுத்தி, எங்களுடைய புத்தியை பயன்படுத்தி நாங்கள் விடயங்களை கையாளுவதன் மூலமாகத்தான் இவ்வாறான விடயங்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டிய நிர்பந்த நிலைமைக்கு நாங்கள் ஆளாகி விடுகின்றோம். இதை தவிர்க்கவே இஸ்லாம் காட்டலை தந்து கொண்டிருக்கிறது. ஒருவர் மரணித்து விட்டால் மரணித்தவருடைய சொத்துகள் எந்த விடயங்களுக்காக கையாளப்பட வேண்டும், எவ்வாறு அவைகள் பகிரப்பட வேண்டும், எந்த விடயங்களுக்கு முன்னுரிமையாக மரணித்தவருடைய சொத்து எடுக்கப்பட வேண்டும் என்பதையும் தெரிந்திருக்க நாங்கள் தேவைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்று இந்த விடயங்களை புரிந்து கொள்ளாததன் காரணமாக, உதாரணத்துக்காக சொல்லுகிறேன், ஒருவர் ஒரு கடை வைத்திருக்கிறார், ஒருவர் ஒரு விசாலமான கடை வைத்திருக்கிறார், அதிலே பல பொருட்களை வைத்திருக்கிறார். அவரோடு ஒரு மகன் அவருடைய வியாபார ஸ்தலத்திலே ஈடுபடுகிறார். அங்கே அவர் மரணித்து விடுகிறார். மகன் என்ன செய்கிறார்? அங்கே இருக்கின்ற பொருட்களை எடுத்து, அது அரிசியாக இருக்கலாம் அல்லது ஏனைய பொருட்களாக இருக்கலாம், அவைகளை எடுத்து ஊர் மக்களை அழைத்து தந்தைக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அன்னதானம் வழங்குவதற்காக செலவழிக்கின்றார். இது மார்க்கத்தினுடைய பார்வையிலே அனுமதிக்கப்பட்டதா என்பதைத்தான் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது.
இன்று சர்வசாதாரணமாக இவைகள் நடைபெறுகிறது. அன்புக்குரியவர்களே, ஒருவர் மரணித்து விட்டால் மார்க்கம், குர்ஆன் அவருடைய அனந்தரக்காரர்களாக எவர்களை அடையாளம் காட்டுகிறதோ, அவர்கள் எத்துணை பேர்கள் இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவருடைய அனுமதியையும் பெற வேண்டும். அங்கே வாய் பேச முடியாத ஒரு சிறு குழந்தை இருந்தாலும் அந்த குழந்தையினுடைய பங்கு வேறாக்கப்பட வேண்டும். அதிலே சிலர் வசதியானவர்களாக இருக்கலாம் அல்லது வெளிநாடுகளிலே இருக்கலாம். அவர்களுடைய அனுமதியும் பெறப்பட வேண்டும். இன்று அந்த முறைகள் கையாளப்படாது. அந்த வியாபார ஸ்தலத்திலே இருந்தவர்கள் அவர்கள் அது தந்தையுடையதுதான், தந்தைக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இவ்வாறு செயல்படுகின்ற நிறைய விடயங்களை அவதானிக்க முடியுமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நிறைய விடயங்கள் இந்த அனந்தர சொத்துக்களை பற்றி மார்க்கம் எங்களுக்கு விரிவாக வழிகாட்டி கொண்டிருக்கிறது. நேரம் இடம் கொடுக்காமல் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இவைகளை பற்றி நாங்கள் நன்றாக புரிந்து செயல்பட வேண்டும். நாங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்தவற்றை எங்களுடைய வீட்டில் இருக்கின்றவர்களுக்கும் நாங்கள் தெளிவுபடுத்தி விட வேண்டும். இந்த முறைகள் தவறிவிடுகின்ற பொழுதுதான் நாங்கள் எங்களுடைய வசதிகளாக வளங்களாக பெற்றுக்கொள்கின்றவைகள் பிழையானதாக மாறிவிடுகிறது. அவைகளை பயன்படுத்தி நாங்கள் அல்லாஹ்வினுடைய தொழுகையை தொழுவதற்காக அணிந்திருக்கின்ற ஆடைகளும் அவைகளின் மூலமாக பெறப்பட்டவைகளாக இருந்தால் அது எங்கே எங்களுக்கு நன்மைகளையும் கூலிகளையும் அல்லாஹ்விடத்திலே இருந்து தரப்போகிறது? இதுதான் இன்று நாங்கள் அவதானிக்கின்ற பொழுது எத்தனையோ தொழுகைகளை நாங்கள் தொழுது அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறோம். ஆனால் எதையுமே நாங்கள் அல்லாஹ்விடத்திலே இருந்து அடைந்து கொள்ள முடியாத ஒரு நிர்பந்தமான நிலைமையை, உண்மையை நாங்கள் அவதானிக்க முடியுமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நிறைய விடயங்கள் இந்த விடயத்திலே நாங்கள் அறிந்திருக்க தேவையானவர்களாக இருக்கிறோம். குர்ஆன் என்ன சொல்கிறது? நீங்கள் தெரியாதவர்களாக இருந்தால், இந்த விடயங்களை பற்றி நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிந்து கொள்ளுங்கள். இந்த விடயங்களை நீங்கள் தெரியாதவர்களாக இருந்தால் தெரிந்தவர்கள் என்று இருக்கின்றவர்களை சந்தித்து அவர்களிடத்திலே இருந்து விடயங்களை தெரிந்து நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்றுதான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்கள் அனைவரையும் பார்த்து தன்னுடைய அருள்மறையிலே நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறார். எதற்காக? நாங்கள் ஹஜ்ஜுக்கு மேல் ஹஜ்ஜுகள் செய்திருக்கலாம், ஜகாத்துக்கு மேல் ஜகாத்துகளை கொடுத்திருக்கலாம், எத்தனையோ தர்மங்களை தானங்களை வழங்கியிருக்கலாம். நன்மைகளும் கூலிகளும் அல்லாஹ் எங்களுக்கு வழங்குவான் என்ற சிந்தனையிலே நாளை மறுமையிலே அல்லாஹ்வை சந்திக்கின்ற பொழுது எங்களுடைய செயலேட்டிலே எதுவும் இல்லாததாக காணுகின்ற பொழுதுதான் நாங்கள் கதறுகின்ற, சங்கடப்படுகின்ற நிர்பந்தமான ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான். எதுவுமே ஏற்று எண்ணப்படாததாக மாறிவிட இடமிருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, ஒருவர் மரணித்து விட்டால் அவருடைய சொத்துகள் முதலாக எதற்காக எடுத்துக்கொள்வதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது என்றால் அவரை அடக்கம் செய்வதற்காக. அவரை அடக்கம் செய்வதற்காக என்ன செலவுகள் இருக்கிறதோ அந்த செலவுகளுக்காக எடுத்துக்கொள்ள அனுமதி இருக்கிறது. அதுவும் யாராவது அவருடைய உறவுகள், வாரிசுகள் விரும்பி அவர்களுடைய பணத்தினால் செலவு செய்தால் அது வேறு விடயமாகும். இரண்டாவதாக, அவர் கடன் பட்டிருந்தால் அந்த கடனை நிறைவேற்றுவதற்காக பயன்படுத்த அனுமதி இருக்கிறது. மூன்றாவதாக, அவர் எவருக்காகவதாவது தன்னுடைய சொத்தை அவர் வசியத்து செய்திருந்தால்
தன்னுடைய மரணத்துக்கு பின்னால் தனக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மஸ்ஜிதை அடையாளம் காட்டி அல்லது ஒரு பொது ஸ்தானத்தை அடையாளம் காட்டி அவர் வசியத்து செய்திருந்தால் அந்த வசியத்தை நிறைவேற்றுவதற்காக எடுத்துக்கொள்ள அனுமதி இருக்கிறது. என்றாலும் அந்த வசியத்தினுடைய அளவை கூட அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துகிறார்கள். அவருடைய வசியத் 1/3 தான் அது வசியத்தாக நிறைவேற்ற அனுமதி இருக்கும். அதற்கும் அதிகமாக சிலர் குழந்தைகளோடு கோபித்துக் கொண்டு உறவினர்களை வெறுத்து கொண்டு அனைத்தையுமே நான் இந்த பொது ஸ்தானத்துக்கு அல்லது ஒரு மதரசாவுக்கு அல்லது ஒரு மஸ்ஜிதுக்கு நான் வசியத்தாக செய்துவிட்டு செல்கிறேன் என்றாலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர் மரணித்து விட்டார். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதிலே 1/3 பகுதியைத்தான் நாங்கள் அவருக்கு நன்மை கிடைப்பதற்காக நிறைவேற்ற வேண்டும். 4வதாக அங்கே உறவினர்களாக அவருடைய வாரிசுக்காரர்களாக அனந்தரக்காரர்களாக எவர்களெல்லாம் காணப்படுகிறார்களோ, குழந்தைகள் மட்டுமல்ல, சகோதரிகளும் அவருடைய வாரிசுக்காரர் தான். அவருடைய தாயும் தந்தையும் அவர்களும் வாரிசுக்காரர்கள் தான். குர்ஆன் எத்தனையோ நபர்களை அடையாளப்படுத்துகிறது. அங்கே அவர்கள் உயிரோடு இருப்பார்களாக இருந்தால் அவர்கள் அனைவருக்கும் அதிலே உரிமை இருக்கிறது. எனவே நாங்கள் இந்த விடயங்களை நன்றாக அறிந்து செயல்பட வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, 4வது முறையாகத்தான் எங்களுடைய உறவுகளுக்கு மத்தியிலே வாரிசுக்காரர்களுக்கு மத்தியிலே பகிர்ந்து கொள்ள வேண்டும். அந்த பகிர்வைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சொல்லுகிறான். ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் இருந்தால் அந்த ஆண் குழந்தைக்கு அவருடைய சொத்தை 3ஆக பிரித்து 2 பங்குகளும் அந்த பெண் குழந்தைக்கு 1 பங்கையும் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தெளிவாக எங்களுக்கு சொல்லுகிறான். நாங்கள் சிந்திக்கலாம், இது எவ்வாறு நியாயமாகிவிடப் போகிறது? பெண் குழந்தைகளுக்குத்தான் பிரச்சினைகளும் தேவைகளும் அதிகமாக இருக்கிறது. இது எங்கே நியாயமாகிவிடப் போகிறது? பெண் குழந்தைக்கு 2 பங்குகளும் ஆண் குழந்தைக்கு 1 பங்கும் என்றால் அதுதானே முறையானதாகும் என்று நாங்கள் சிந்திக்குகிறோம். அன்புக்குரியவர்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுகிறார்கள். இன்று எங்களுக்கு அழகாக புத்தகங்களே வழிகாட்டப்படுகிறது. ஒருவர் மரணிக்குகிறார், அவர் மரணித்து விட்டால் அவருடைய மரணத்துக்கு பின்னால் ஒரு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் மட்டும் இருக்குகிறார்கள் என்றால் அங்கே சொத்துகள் 3ஆக பங்காக்கப்பட்டு ஆண் குழந்தைக்கு அதனை பணத்திலே நாங்கள் உதாரணமாக பார்ப்பதாக இருந்தால் 3 இலட்சத்தை வைத்துவிட்டு அவர் மரணித்து விட்டார். இந்த 3 இலட்சத்திலே 2 இலட்சம் ஆண் குழந்தைக்கு கொடுக்கப்பட வேண்டும், 1 இலட்சம் பெண் குழந்தைக்கு கொடுக்கப்பட வேண்டும். இங்கே இந்த 2 குழந்தைகளும் திருமணத்தினுடைய சந்தர்ப்பத்தை அடைகின்ற பொழுது மார்க்கம் என்ன வழிகாட்டல் தருகிறது? இந்த பெண் குழந்தையினுடைய திருமணம் நடைபெறுமாக இருந்தால் இந்த பெண் குழந்தையை திருமணம் செய்கின்ற அந்த ஆண் மகன் மகராக இன்னும் 1 இலட்சத்தை அவளுக்கு கொடுத்து விட்டுத்தான் அவளை ஹலாலாக்க வேண்டும். உதாரணத்திற்காக சொல்லுகிறேன், மகராக ஏதாவது ஒரு தொகையை பணத்தை கொடுத்து விட்டுத்தான் அவர்கள் ஒன்று சேர வேண்டும். இதுதான் மார்க்க வழிகாட்டல் ஆகும். எனவே அவர்களுடைய வாழ்க்கையிலே குழந்தைகளும் கிடைக்குகிறது என்றால் அந்த குழந்தைகளுக்கும் செலவு யார் செய்ய வேண்டும்? அந்த பெண்மகளிடத்திலே இருக்கின்ற பணத்தினால் தான் செய்ய வேண்டுமா, அல்லது அந்த பெண்ணை திருமணம் செய்த அந்த ஆண் மகன்
திருமணம் செலவு செய்ய வேண்டுமா? மார்க்கம் சொல்லுகிறது எந்த ஒன்றுக்கும் அவளுடைய அந்த பெண்மகளிடத்திலே இருக்கின்ற பணங்கள் செலவு செய்யப்பட மாட்டாது. அது அவளுடைய பணமாகும். அவள் விரும்பினால் எதையும் செய்யலாம். அவளுடைய செலவுகளுக்காக பயன்படுத்தவும் முடியும், அவளுடைய அதனை வழங்கிவிடவும் முடியும், அவள் விரும்பி கணவருக்கும் வழங்கிவிடவும் முடியும். எனவே அவளை நிர்பந்தப்படுத்தி எனக்கு தர வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி வாங்கிவிட முடியாது. வாங்கினால் அது கடனாகும். இங்கே அந்த மரணித்தவருடைய ஆண் மகனுடைய விடயத்தை எடுத்து பாருங்கள். அவரிடத்திலே 2 லட்சம் இருக்கிறது. அவரும் திருமணம் செய்கிறார். அவர் எந்த பெண்ணை திருமணம் செய்கிறாரோ அந்த பெண்ணுக்கு அவர் அந்த 2 லட்சத்தையும் மகராக கொடுத்து விடுகிறார் என்றால் அவரிடத்திலே அனைத்தும் முடிந்து போய்விடுகிறது. அவர்களுடைய வாழ்க்கையிலும் குழந்தைகள் கிடைத்தால் அதற்கும் அந்த ஆண் மகன் சம்பாதித்து அவர் செலவு செய்ய வேண்டும். அங்கே அவருடைய மனைவி இடத்திலே கொடுத்ததை உறிஞ்சிவிட முடியாது. இன்று சர்வசாதாரணமாக நடைபெறுகிறது. சட்டங்களை தெரிந்து கொள்ளாததன் காரணமாக இவ்வாறு நடைபெறுகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இன்னும் எத்தனையோ விடயங்கள் இருக்கிறது, நேரம் இடம் கொடுக்காமல் இருக்கிறது. இன்று சர்வசாதாரணமாக எத்தனையோ உடைமைகள், எத்தனையோ கட்டிடங்கள், காணிகள் எவ்வாறு பெறப்பட்டிருக்கிறது என்றால், நாங்கள் அந்த காணியிலே காலமாக காவல் புரிந்தோம். என்னுடைய தந்தையும் காவல் புரிந்தார், நாங்களும் காவல் புரிந்தோம், இதிலே எங்களுக்கு உரிமை இருக்கிறது என்றெல்லாம் எத்தனையோ காணிகள், எத்தனையோ கட்டிடங்கள் உரிமையாக்கப்பட்டிருக்கிறது. சட்டங்களிலே உரிமை இருந்தாலும் மார்க்கத்திலே உரிமை கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 100 வருடமல்ல, பல 100 வருடங்கள் கழிந்திருந்தாலும் நாங்கள் பிறருடைய கட்டிடங்களிலே, பிறருடைய இடங்களிலே காவல் புரிந்தாலும் அது பிறருடையதுதான். இன்று சர்வசாதாரணமாக வழக்காடி நாங்கள் சில காலங்கள் இதிலே இருந்திருக்கின்றோம், இதிலே எங்களுக்கு உரிமை இருக்கிறது என்றெல்லாம் சட்டங்களை தனதாக்கி உரிமையாக்கிய எத்தனையோ நிலைமைகளை சர்வசாதாரணமாக காண முடியுமாக இருக்கிறது. இவைகளை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். இவ்வாறு உரிமையாக்கி தங்களுடைய மௌத்துக்கு பின்னால் தன்னுடைய உறவுகளுக்கு விட்டு சென்றால் நாங்களும் நஷ்டவாளிகளாகி தன்னுடைய உறவினர்களையும் உறவுகளையும் குற்றவாளிகளாக ஆக்கிவிட்டவர்களாக மாறிவிட்டோம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, இன்னும் எத்தனையோ விடயங்கள் இதனை பற்றி நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டிய தேவை இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்கள் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. அறியாமல் தெரியாமல் செய்துவிட்டவைகளை மன்னித்து மக்ஃபிரத் செய்தருள்வானாக. அனைத்து விடயங்களிலும் மார்க்கத்தினுடைய அனுமதியை பெற்றவர்களாக, அனுபவிக்கின்ற சீதேவிகளாக எங்கள் அனைவர்களையும் ஆக்கியருள்வானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد واله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. ارسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعه. من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. أما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. أيها الناس، إن أقيسكم أكثركم ذكرا للموت وأكرمكم أحسنكم استعدادا له. ألا وإن من علامات الأكل النجاة في أندار الغرور
والإثابة إلى دار الخلود والزود لسكن القبور والتأهب ليوم النشور والله تبارك وتعالى يقول وهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يوصيكم الله في أولادكم للذكر مثل حظ الأنثيين فإن كن نساء فوق اثنتين بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم أقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله حمدا كثيرا كما أمر. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إدعاما لمن جحد به وكفر وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله سيد البشر صلى الله على سيدنا محمد وآله وأصحابه ما اتصلت به عين بنظر أوصيكم وإياي أولا بتقوى الله إن الله مع الذين اتقوا والذين هم محسنون واعلموا عباد الله إن الله تعالى أمركم أمرا عظيما بدأ فيه بنفسه تعظيما وثنى بملائكته المسبحة بقدسه تكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آله الأطهار وأصحابه الأخيار وارض عن الخلفاء الراشدين ذوي الفخر ساداتنا رضي الله تعالى عنهم وعن الستة الباقين من العشرة المبشرين وعن التابعين وتابعي التابعين بإحسان إلى يوم الدين وعن السبتين الشهيدين الكريمين الفاضلين المتفضلين سيدي الشباب أهل الجنة الحسن والحسين رضي الله عنهما وعن الزهراء البتول فاطمة بنت سيدنا الرسول وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين والكفر والكافرين اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار برحمتك يا أرحم الراحمين إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله العليم الجليل الجبار يذكركم واشكروه ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.